அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் எந்த திசையில் அமைவது, எந்த இடத்தில் அமைவது சிறப்பான பலன்களை கொடுக்கும், கிச்சன் எந்த இடத்தில் அமைக்கக்கூடாது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாஸ்துபடி கிச்சனை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள்ல வரலாம். 2 இடங்கள்ல வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக 2 இடங்களில் அமைக்கக்கூடாது. நம்மளுடைய வீட்டின் கட்டமைப்பை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். வாயு மூலை, ஈசானி மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை என 4 மூலைகளாக பிரிக்கலாம். இதில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய மூலையானது அக்னி மூலையாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் கிச்சன், அதாவது சமையலறையை அமைப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாஸ்து அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் அமைக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அமைக்கலாம். இந்த இடத்தில் அமைக்கும் போது ஒரு சுமாரான நடுநிலையான பலன்கள் கிடைக்கும். பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இந்த 2 இடங்களை தவிர்த்து ஈசானி மூலை என்று சொல்லக்கூடிய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலையிலும், கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய தெற்கு வடக்கு மூலையிலும் அமைக்கக்கூடாது. இந்த 2 இடங்களில் அமைப்பதால் சற்று சிரமம் அதிகமாக இருக்கும். இந்த 2 இடங்களை தவிர்த்து வாயு மூலையிலும் அக்னி மூலையிலும் தாராளமாக சமையல் அறையை அமைத்துக் கொள்ளலாம். அதிலும் அக்னி மூலையில் அமைக்கும் போது நல்ல பலன்கள் இல்லத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த இடத்துல சில நேரங்கள்ல அமைக்க முடியாத ஒரு சூழல் வரும். ஏனென்றால் தெற்கு பார்த்து வீட்டு கட்டும் போது, வீட்டு மனை அமைக்கும் போது அக்னி மூலையில் கிச்சனை அமைக்க முடியாத, சமையல் அறையை அமைக்க முடியாத சூழல் ஏற்படும். அந்த நேரங்கள்ல நீங்கள் வாயு மூலையில சமையலறையை அமைத்து கொண்டால் நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதுபோன்று நல்லதொரு பதிவில் அடுத்து சந்திப்போம்.